ஏன்பா சார் ஒரு காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க காஃபி சொன்னது என்கிட்ட சார். தேங்க்யூ சோ மச். முருகா, கூப்பிட்ட குரலுக்கு வடபள்ளியில இருந்து நேரா வந்துட்டியே. அன்பே அன்பு. சூப்பர், வெரி குட். மெட்ராஸ் பத்தி தெரிஞ்சு பணத்தை பத்திரமா பாக்கெட்ல வச்சு ஒரே ரன் தான். புத்திசாலிடா நீ. எடு எடு பணத்தை எடு. இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் கன்ஃபார்ம். 5000 ரூபாய் இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. இந்த சாமான் செட்லாம் பாத்துங்க. நாங்க ஒரு வீட வாடகைக்கு பிடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்துடுறோம். வா நண்பா. முருகா, இன்னைக்கு மட்டும் வீடு அமைஞ்சிட்டா நான் இவனுக்கு மொட்டை அடிக்கிறேன். ஏழைக்கு பஞ்சு கூட பாரம் தான். வீடு காலி. ஆமா, அச்சம் என்பது மடமையடா. முதல்ல கொள்கை பாட்டு, அப்புறம் சோக பாட்டு. இப்படியே பாடி கெடுத்தது போதும். இந்த வீட்டையாவது பேசி முடிப்போம். வா பேசி முடிப்போம். சார், ஐயா சார். யாரு? வணக்கங்க. நாங்க 2 பேரும். நீயே சொல்லு. நீயே சொல்லுப்பா. அது வந்துங்க மேடம், சிஸ்டர். அவங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னும் சொல்லல. போனதுக்கு அப்புறம் சிஸ்டரா சிஸ்டர். அத்தை. அத்தையா? அத்தைன்னா ஆண்டி தானே? ஆண்டி. அத்தை கிட்ட பேசு. எனக்கு பாடதான் தெரியும், நீயே பேச. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அத்தை, ஆண்டி, அம்மா. ஏதாவது ஒண்ணு சொல்ல. அங்கிள். அப்ப அவங்க ஆண்டினா இவர் அங்கிள் தானே? அங்கிள்னா மாமா. கரெக்ட் தானே? நமஸ்காரம். வாங்க. அட என்னங்க பின்னாடி பாத்துட்டு? உங்களை தான். உள்ள வாங்க. வாங்க. முதல் முறையா ஒருத்தர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. நீங்க வந்திருக்கீங்கன்னு என் பொண்ணு வந்து சொன்னா. நான் சும்மா வாட்டும் சொல்லுதுன்னு நினைச்சிட்டேன். நீங்க தான் ஹவுஸ் ஓனரா? இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க தானான்னு கேக்குறாரு. நான் தாங்க இந்த வீட்டு சொந்தக்காரன். நம்ம பூர்வீக சொத்து. பாகம் பிரிச்ச போது இது எனக்கு கிடைச்சது. சென்னையில சொந்த வீடு வச்சிருக்கிற ஒருத்தர் இவ்வளவு பணிவான்பா நான் பார்த்ததே இல்லப்பா. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. கீழ முழுக்க நீங்க இருக்கீங்க. டூலெட் போட்டிருந்தது மாடி போர்ஷனா? ஆமா, அத விடுங்க. நீங்க வரப்போறீங்கன்னு புரோக்கர் சொன்னாரு. புரோக்கரா? ஐயா, புரோக்கர் எல்லாம் கிடையாதுங்க. நாங்க நேரடியா வந்திருக்கிறோம். சொல்லுப்பா. நாங்க மேல் போர்ஷனை பார்க்கலாமா? பார்க்கலாம். அம்மா. அப்பா, அம்மா எங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இதோ இப்ப ஆயிடும். நம்ம மேல பாத்துறதுக்குள்ள ரெடி ஆயிடும். நீங்க வாங்க. உள்ள வாங்க. ஒரே ஹால் தான். பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில இருக்கு. குழந்தைக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக கட்டினது. ஓ, என்ன வாடகை, என்ன அட்வான்ஸ்? என்ன அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறாங்க? ஒரு 5000 ரூபாய் கேட்கலாம். வாடகை ஒரு 500 1000 கேட்கலாம். இந்தாங்க. என்னது அட்வான்ஸ்? எதுக்கு? நாங்க தங்கிக்க. நீங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இங்க வரலன்னு எனக்கு தெரியும். வேற விஷயமா வந்திருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும். நீங்க வந்த வேலை முடியற வரைக்கும் இங்க தங்குறதா தங்கிக்குங்க. யாருக்கும் தெரியாது, ரகசியமா இருக்கும். ரகசியமா? நான் டூலெட் போட்டு எடுத்து உள்ள வச்சுட்டுமா? அது இல்ல. பயப்படாது. பயப்படாதுன்னா? பயப்படாதுன்னா பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம். பேசக்கூடாதுன்னு அர்த்தம். கும்பகோணம் வழக்கு. ஐயோ, நான் மட்டும் வெயிட்டே இருக்கேன் பாருங்க. நீங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேண்டிய மத்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றேன். இதோ வந்துடுறேன். அட்வான்ஸ்? பயப்படாது. ஒண்ணுமே புரியல. பயப்படாது. நீ எப்ப சென்னைக்கு வந்த? இன்னைக்கு தானே? 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனா? எனக்கே புரியல. ஒண்ணுமே புரியல. உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாய். அதுக்கும் பாட்டா? நீங்க தான் மாப்பிள்ளையா? உங்களை அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவா? பாத்தியா என்ன சொல்லிட்டு போறாங்க? பார்த்தேன். அப்பவே நினைச்ச ஏதோ குழப்பமா போயிட்டு இருக்குன்னு. வா போய் உண்மையை சொல்லிடுவோம். தமிழ் இருப்பா, நமக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் இதையே சாக்கா வச்சு காபி டிபன் சாப்பாடலாம். தமிழ் சொன்ன கேளு, இங்கிலீஷ் ஹீரோவா மாறாத. இது ஆடி மாசம் அனுபவம் சொல்றேன் கேளு. சாரு மாப்பிள்ள. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டே இருக்கோம். நான் சொல்றத கேளுங்க. இல்லைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பெரியவர் சொல்றாருல. உட்காருங்க. லட்டு, ஜிலேபி, பொண்ணு.
லட்டுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லைங்க, நான் சொல்றத ஜிலேபினா அதை விட பிடிக்குங்க. அப்படியே சொன்னாரு. இல்லைங்க, மைசூர் பாக்குனா உயிரு. மொத்தத்துல ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். சாருமா நீ ஆரம்பி. கரெக்டா தான் வாசிக்கிறாங்க. மாயா மௌலா கௌலா. என்னது? குங்பு குங்பு. நான் கூட போடுவேன். குங்பு போடுவீங்களா? லட்டு ஜாங்கிரி எல்லாம் குங்குமப்பூ போடுவேன். எல்லாத்தையுமே சார் கரெக்டா புரிஞ்சுக்கிறாரு. ஆமாங்க. இப்ப இல்லன்றாரு. ஆமாங்க. என்ன ரொம்ப புகழறாங்க. இல்லன்றானே. அட அவர் ஆமா அப்படிதாங்க சொல்லுவாரு. மனோகரா இத படி. ஏன் தமிழ் படிக்க தெரியாதா? ஃபுல்லா சமஸ்கிருதமா? அன்பு நண்பன் மனோகரனுக்கு ஆரிய நண்பன் தமிழ் எழுதும் மடு. நான் இப்பொழுது சென்னையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன். மேலபடி. உன் அரண்மனை போன்ற வீட்டில் எனக்கு ஒரு ரூம் தருவாயின்னு நம்புகிறேன். ஆமா, இந்த லெட்டர் யாருக்கு வந்தது? நோக்கு தாண்டா, நீதான மனோகர்? நான் பேரை எப்போ மாத்திட்டேனே. பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல, வீட்டை மாத்து. ஏற்கனவே 6 மாசம் வாடகை பாக்கி, இதுல அன்பன் நண்பன் வேற. சொல்லுங்க. பேக்கு பேக்கு. உங்கள நான் தான் பேக்கு. மாமா மாமி மாமி நீங்களா கொஞ்சம் மாமா கிட்ட சொல்லுங்க மாமி ப்ளீஸ். சொல்றேன். இங்க பாருங்கண்ணா, தெரு வாசல்ல போட்டேன்னா மறுபடியும் எடுத்து ஆத்துக்குள்ளே வச்சுப்பான். எடுத்து தெரு கொடியில வீசிட்டு ஆத்த எடுத்து போட்டுங்க. நல்ல யோசனை. ஐயோ ஐயோ துரோகி தமிழரசா. மாமா அத்தை சௌக்கியமா? மாடு மாடு சௌக்கியமா? பொங்கலுக்கு ஒரு கரும்பு கட்டோட வரேன். இப்படி எல்லாம் வசனம் பேசினா தான் எந்திப்பியலோ? பஸ் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு இறங்கி போயா. ஆளை பாரு மூக்கு முழியுமா. ஏதோ ஒரு பஸ்ல பார்த்த மாதிரியா இருக்க. மாப்ள மெட்ராஸ் வந்துட்டான்டா. வண்டி ஒன்னதான் காணோம். சரி அட்ரஸ் ஏதாவது சொல்லு, ஆட்டோ பிடிச்சாவது வந்துடுறேன். அட்ரஸ் நண்பன் மனோகரனை தேடி கண்டுபிடிக்கணும். அன்புள்ள தம்பிக்கு இங்கு அனைவரும் நலம், அங்கு அனைவரும் சுகமா? ஐயோ அம்மா, மறுபடியும் நெஞ்சு வலிக்குதே. அந்த பாழா போன டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாரோ? அனைவரும் நலம். நான் இங்கு நல்ல சுகம். என் மனைவிக்கு அடிக்கடி நெஞ்சு வலி. மற்றபடி சாருமதி படிப்பை முடித்து விட்டாள். அவளுக்கு வீட்டில் பொழுது போகாமல் கதை எழுதி கொண்டிருக்கிறாள். அவள் கடைசியாக எழுதிய கதை மிகவும் நன்றாக இருக்கிறது. சார் போஸ்ட். ஏய் பூரணி, லெட்டர் வந்திருக்கு பார். ஊர்ல இருந்து என் தம்பி தான் எழுதிருப்பான். பெரியப்பா லெட்டர் ஊர்ல இருந்து வரல, வழக்கம் போல சார்மதி கதை தான் திரும்பி வந்துடுச்சு. வெரி குட். கதையா கதை? பேப்பர் செலவுதான் தண்டம். சாரு கதை திரும்பி வந்துடுச்சு. குடு. வெரி குட். கதை நல்லா தானே இருந்தது, புக்ல வந்திருக்கணுமே. எப்படிக்கா போடுவாங்க? குமுதத்துல வந்த கதைய அப்படியே காப்பி அடிச்சு ஆனந்த விகடனுக்கு அனுப்புனா அடி ஓடு ஓடு. நான் காப்பி அடிச்சது நீ பாத்தியாரி? என்னங்க இது, லெட்டர் இப்படி அடிச்சு அடிச்சு எழுதிருக்கீங்க? நம்ம வீட்டு நிலவரம் அப்படியே பிரிண்ட் பண்ணி காப்பி எடுக்கிற மாதிரி இருக்கு. நான் தான் அடிச்சு அடிச்சு எழுதிருக்கேன். பொடி இவ்வளவு. உங்க பிரச்சனை உங்களுக்கு. நான் தான் போன மாசமே சொன்னேன்ல, மாடி போர்ஷனை கிளீன் பண்ணி ஒரு டூலெட் போர்டை மாட்டினீங்கன்னா யாராவது குடி வந்து என்னோட இந்த சில்லற பிரச்சனையாவது தீரும். ஏன் எழுதி போட சொல்ல உன் பொண்ண? அவ கதை எழுதுறத விட டூலெட் போர்டு எழுதினாலாவது உருப்படும். ஐ பர்ஸ். நான் தான் பார்த்தேன். முதல்ல நான் தான் பர்ஸை எடுத்தேன். நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் தான். இப்படி நான் தான் சொல்லிட்டே இருந்தோம்னா 3ஆவதா போலீஸ் வரும். அவங்களுக்கு சேர்ந்து பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். 3 பங்கா முடியாது. பட்டாக்கத்தி பைரவன், கருந்தேல் கண்ணாயிரம், விருமாண்டி, மாணிக் பாஷா அத்தனை பேரும் எனக்கு ஒண்ணு விட்ட சொந்தண்டா. சத்தம் இல்லாம குத்திடுவேன். பர்ஸ் எடு. குத்துனா சத்தம் போட்டு கத்திடுவேன். வாட் யூ வாண்ட் சார்? என்னெல்லாம் இருக்கு? இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல். தோசை, ஆப்பம், தேங்காய் பால், ஊத்தாப்பம். ஸ்டாப். சொன்ன எல்லா ஐட்டத்திலையும் ஒவ்வொரு பிளேட் கொண்டு வை. ஓகே சார். எனக்கு ஓகே மட்டும் சார். பில்லு எவ்வளவோ அதை என் பங்குல கழிச்சுக்க. சார் இவருக்கு என்ன கொண்டு வரியோ எல்லாத்துலயும் எனக்கும் ஒரு பிளேட் கொண்டு வா. டபுள் ஓகே சார். பங்கு பிரிக்கணும்னு வந்துட்டா எல்லாத்துலயும் சரிசமமா இருக்கணும். இங்கதானே இருக்கணும். ஏங்க இதுதானே ராஜ மன்னார் காலனி? அப்படின்னா 10 அடி நடந்தது இங்க அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கணுமே. இருந்தது. எப்ப நீ மெட்ராஸ்ல கால் எடுத்து வச்சியோ அப்பவே எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆஹா, எப்பம்ல கேட்டிருப்பேன். இல்ல, நான் அதுக்கு முன்னாடியே எங்கேயோ கேட்டிருக்கேன். பிபிசியா இருக்கும். அதெல்லாம் கேட்கிற பழக்கம் எனக்கு இல்ல. நண்பா நீயா ஏன் இப்படி நடு தெருவுல உட்கார்ந்து இருக்க? உனக்கு நண்பனா இருக்கிற ஒரு காரணம் போதாதா ஒருத்த நடுத்தருக்கு வர்றதுக்கு?